மதத்துல பின்பற்றப்பட்டு வருது. இதுல அன்னம் அப்படின்றது உணவு, தானம் அப்படின்றது மத்தவங்களுக்கு கொடுக்கறது என்று பொருள். உணவை மத்தவங்களுக்கு கொடுத்து உதவுறதா உன்னதமான தானம். அதனாலதான் தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருள் தானம், இடதானம் இதை கொடுக்கறது அவங்களுடைய வசதியை பொறுத்தது. ஆனா அன்னதானம் நம்ம எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒண்ணு. பழைய புராணங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம வயிறு ஒரு அக்னி குண்டம், அதுக்கு உணவு இல்ல அப்படின்னா நெருப்பாய் சுட்டு எரிக்கும் அப்படின்னு புராணங்கள் பசியுடைய கொடுமையை விவரிக்குது. எல்லா நோய்களையும் கொடிய நோய் பசி நோய். இதை குணப்படுத்தலைனா இறப்புதான் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில அன்னத் பவனி பூதனி அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, இந்த உலகத்துல பசியில வாடக்கூடிய உயிர்களுக்கு உணவிட்டா பிறவி கர்மாக்களை வெற்றி கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க அன்னதானம் அப்படின்றதுனால புரிஞ்சுக்க வேண்டியது மனுஷங்களுக்கு உணவளிக்கிறத மட்டும். ஆனா அன்னதானம் அப்படின்றது இந்த உலகத்துல வாழக்கூடிய பறவைகள், விலங்குகள் இது எல்லாத்துக்குமே உணவளிக்கிறது. இனி அன்னதானத்துடைய முக்கியத்துவம் பத்தியும் இந்து மதத்துல சொல்லப்படக்கூடிய கதைகளை பத்தியும் பார்க்கலாம். கடவுள் சிவன் மற்றும் தேவி பார்வதி. ஒரு நாள் கடவுள் சிவனும் பார்வதி தேவி 2 பேரும் பகட விளையாடிட்டு இருந்தாங்களாம். விளையாட்டோடைய படி தோக்குறவங்க தன்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே கொடுத்துடணும். அதன்படி சிவன் தன்கிட்ட இருக்க எல்லா பொருட்களையும் பிச்சை பாத்திரத்துல இருந்து எல்லாத்தையுமே கொடுத்துட்டாராம். அப்போ அங்க வந்து ஸ்ரீ கிருஷ்ணன் சிவனுக்கு உதவுறதா சொன்னாரு. சிவனும் பார்வதியும் விளையாட கிருஷ்ணனுடைய மாயையால சிவன் தான் வெற்றி பெற்று அவர் இழந்த பொருட்களை எல்லாத்தையுமே திரும்ப பெற்றுட்டாரு. இந்த சூழ்ச்சியை தெரிஞ்ச பார்வதி ரொம்பவும் கோவப்பட்டாங்க. அப்போ கிருஷ்ணர் அவர்கிட்ட கோபிக்க வேணாம், இந்த உலகத்துல இருக்க எல்லாமே மாயேதான், நாம உண்ணக்கூடிய அன்னத்தை தவிர அப்படின்னு சொன்னாரு. ஆனா இத பார்வதி தேவியால ஏத்துக்கவே முடியல. அவருக்கு அன்னத்துடைய அருமையை உணர்த்துறதுக்கு உலகத்துல எங்குமே அன்னம் கிடைக்காதபடி செஞ்சுட்டாரு. இந்த சமயத்துல சிவனுக்கு பசி எடுக்க உணவு தேடி அடைஞ்சாரு. ஆனா பார்வதி தேவி யாசகம் வாங்க போக மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா குழந்தைகளுக்கும் பசி எடுக்கவே 2 பேரும் அன்ன யாசகம் கேட்க காசில இருக்கக்கூடிய அன்னபூர்ணி கிட்ட போனாங்க. திரும்பி வந்தவங்க பார்வதி தேவி அன்னத்துடைய அருமையை உணர்ந்துகிட்டாங்க. உலகம் முழுவதும் உணவை உருவாக்க செய்தனர் அப்படின்னு சொல்லப்படுது. கர்ணன் மற்றும் மறுபிறவி. மகாபாரத போர்ல கர்ணன் இறக்குற தருவாயில தான் கிட்ட வந்து யாசகம் கேட்கிற ஸ்ரீ கிருஷ்ண பரமாத் கிட்ட 2 வரங்கள் கேட்டாரு. முதல் வரம், தான் குந்தி தேவியோட முதலாவது மகன் அப்படின்றத இந்த உலகம் அறியும்படி செய்யணும், அப்போதுதான் என்னுடைய பிறப்பையுடைய அர்த்தம் இருக்கும். 2வது வரம், நான் நல்ல தானங்களை செஞ்சுட்டேன், நான் செய்யாத தானம் அன்னதானம், அதனால எனக்கு மறுபிறவி கொடுத்து அதுல அன்னதானம் செஞ்சு என்னுடைய கர்மாக்களை வெல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. சுதாமா மற்றும் கிருஷ்ணன். சுதாமா கடவுள் கிருஷ்ணன் 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே நல்ல நண்பர்கள். 2 பேரும் வளர்ந்து பெரியவங்க ஆனதும் ஸ்ரீ கிருஷ்ணர் நாட்டுடைய அரசனாகிட்டாரு. ஆனா சுதாமா ஒரு ஏழை பிராமணரா வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஒரு நாள் தன்னுடைய ஏழ்மையுடைய கஷ்டங்களை கிருஷ்ணர் கிட்ட சொல்லி உதவி கேட்கலான்னு புறப்பட்டாரு. புறப்படும் போது ஒரு மூட்டை நிறைய அரிசி எடுத்துட்டு போனாரு. ஆனா சுதாமா கிருஷ்ணன் கிட்ட தன்னுடைய நிலைமை பத்தி எதுவுமே சொல்லாம தான் கொண்டு வந்த அரிசியை அவருக்கும் கிருஷ்ணனுடைய மனைவி ருக்மணி தேவிக்கும் கொடுத்துட்டு போயிட்டாரு. சுதாமா திரும்பி போய் பார்க்கும்போது அவரது பழைய வீடு அரண்மனை மாதிரி காட்சி இருந்துச்சு. வீடு ஃபுல்லா செல்வம் கொட்டி கிடந்ததாம். சுதாமா ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு செஞ்ச அன்னதானத்துடைய விளைவால அவரது வாழ்க்கையே மாறிடுச்சு. அதனாலதான் தானத்துல சிறந்த தானம் அன்னதானம்னு நம்மளும் செஞ்சு சந்தோஷமா வாழலாமே. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.